ஹாய் குட் மார்னிங். இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு பயங்கர குளிர். ஸோ காலையில எல்லாத்துக்கும் சூடாக குடிக்கணும்னு தோணுச்சு. நான் மட்டும்தான் எப்போவுமே செம்பருத்தி பூ சங்குப்பூன்னு குடிச்சிட்டு இருப்பேன். எல்லாருமே இன்னைக்கு வேணும்னு கேட்டிருந்தனால ஸோ எல்லாத்துக்குமே இன்னைக்கு சங்குப்பூ டீ தான் போட்டு கொடுத்தேன். ஸோ குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் அதை ரெகுலராக எடுத்துப்பேன். ஸோ அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக எக்ஸாம் டைம்னால எல்லாருமே எழுந்திரிச்சாச்சு. ஸோ நிறைய டிஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் அவங்களுக்கு ஆலு பராத்தா, கார்லிக் சட்னி, தயிர் வெங்காயம்லாம் பண்ணி கொடுத்தேன். லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து இந்த எக்கு கிரேவி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பண்ணேன். அதுக்கப்புறமேல் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு பேனில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இவங்க தவா ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தவாவில் போட்டு 2 பேர்த்துக்குமே லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேல் வந்து ஸ்நாக்ஸுக்கு பப்பாயா தான் கட் பண்ணி வச்சு விட்டேன். மேக்ஸிமம் கோகோனட் மில்க் நிறைய இருக்கும்போது நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில். இன்றைக்கி வந்து கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இல்லையா? எப்போயுமே டீ காஃபி குடிக்கிற பர்சன் கிடையாது. ஸோ என்றைக்கெலாம் ஒர்க் நிறையா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு காஃபி எடுத்துப்பேன். நேற்றுக்கு நைட்டே பாக்ஸஸ் எல்லாத்தையும் சோப்பு பவுடர் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு இன்றைக்கி காலையிலவே ஒரு 10:30 போலவே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வெயிலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயில் வராது. ஸோ என்னோடய பொண்ணுக்கு வந்து டைம் டேபிள் நோட்டில் இருக்கும், அதுக்கு போக டைரியில் ஆப்பில் கூட அமுச்சு விடுவாங்க. பட் இருந்தாலும் அதை எடுத்து பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம், செவுத்தில் எழுதி வச்சுட்டு ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தேன் இன்றைக்கி.